பொருளாதாரத்தில் 3வது இடத்தை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி செல்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக சர்ப்ரைஸ், கனடா, குரோஷியா உள்ளிட்ட நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றார். முதற்கட்டமாக சர்ப்ரைஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிட்டிஸின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றார். தலைநகர் நிகோஷியாவில் உள்ள விமான நிலையத்தில் அவரை சர்ப்ரைஸ் அதிபர் கிறிஸ்டோடோலிட்டிஸ் வரவேற்றார். பின்னர் லிமாசோலில் நடைபெற்ற தொழிலதிபர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் சர்ப்ரைஸ் அதிபர் கிறிஸ்டோடோலிட்டிஸ் பங்கேற்றார். அந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பேசும்போது 6 சதாப்தங்களுக்கு பிறகு ஒரே அரசாங்கம் தொடர்ந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நிகழ்ந்துள்ளது என்றார். பொருளாதாரத்தில் 3வது இடத்தை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி செல்கிறது என்றும், இன்று உலகின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் 50% இந்தியாவில் ஒருங்கிணைந்த கட்டணம், அதாவது UPI மூலம் நடைபெறுகிறது என்றும் கூறினார். இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை திட்டத்தில் சர்ப்ரைஸையும் சேர்ப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும், அதனை தாம் வரவேற்பதாகவும் கூறினார். மேலும் இந்தியா சர்ப்ரைஸ் மற்றும் கிரேக்க வணிக மற்றும் முதலீட்டு கவுன்சில் நிறுவப்பட்டதை வரவேற்கிறேன் என்றும் அவர் அப்பொழுது கூறினார்.